பார்த்திங்கன்னா நைட் டிஃபன் தான். தோசை வெந்துட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா என் பொண்ணு மார்னிங்லேருந்தே சாப்பிடவே இல்லை. அவள் பூரி கேட்டா, அவளுக்கு மட்டும் போட்டுட்டு அவங்க சாப்பிட்ட 2 பூரி போக மீதி 2 பூரி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தோசை. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிவிட்டு சாதம் பிசைஞ்சு அது அப்படியே இருக்குது பாப்பாவோடது. அப்புறம் இதில் கொஞ்சம் ஒயிட் ரைஸ் இருக்குது மார்னிங் வச்சது. அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி. அடுத்து மார்னிங் வச்ச சட்னி. அவங்க சாப்பிட்டு மிச்சம் வச்சுருக்காங்க. சீரியஸாக முடியலங்க. ஒரு குழந்தையோட படுத்த முடியல. காலையிலேருந்து என்னை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கா. சாப்பிடவே சுத்தமாக. நானும் ரோட்டுக்கு போக, டிவி போட, ஃபோன் கொடுக்க, என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டே சாப்பிடவே இல்லை. கடைசியில் 7 மணிக்கு மேலே சொல்கிறேன் எனக்கு பூரி தான். 2 வயசு தாங்க ஆகுது. ஆனால் என்னென்ன பாடுபடுத்துகிறா. மாவு அரைச்சாச்சு நேற்றே. அதனால் எங்களுக்கு ஒரு டிஃபன், பாப்பாவுக்கு ஒரு டிஃபன். இப்போ இட்லி வறுத்தா இட்லிக்கான பாத்திரம் வேறு அவ்வளோக்கும். ஸோ தோசைன்போது பெருசாக விழுகாது. மார்னிங்லேருந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் தேய்ச்சி ஒரு ஷிஃப்ட் எடுத்து வச்சுட்டு அடுத்த பாதியாக தேய்ச்சி சிங்க்கு ஃபுல்லாக வேறு பாத்திரம் இருக்குது. சுத்தமாக முடியல. வளர வளர குறையில கூட்டிகிட்டே தான் போகுது. தாங்க முடியல.